பிரம்மாண்டமா இருக்கு, எல்லாமே இருக்கு படத்துல. ஃபேன்ஸுக்கு சூப்பரான படம், சிறப்பான படம். எல்லாருமே சிறப்பா பண்ணிருக்காங்க. வில்லன் அதோட சூப்பர், சூர்யா பயங்கரம். டைரக்ஷன் எப்படி ப்ரோ இருக்கு? எல்லாமே சூப்பர். சனா பாட்டு சனாகினா எல்லாரும் சூப்பர். படமே பிடிச்சிருக்குண்ணா. பூஜாவை பிடிக்கல, எனக்கு எங்க அண்ணனை தான் பிடிச்சிருக்கு. எங்க அண்ணனுக்காக தான் படத்துக்கு வந்தேன். என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அண்ணன்? என்னெல்லாம் இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? அண்ணன் கிட்ட என்னன்னா அண்ணன் ஆக்டிங் சாங்கெல்லாம் தரமா பண்ணிருக்காருண்ணா. சந்தோஷ் நாராயணன் தரமா செஞ்சிருக்காரு சாங்கெல்லாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி இருக்கு? பக்காவா இருக்குண்ணா, எல்லாமே சமனா பயங்கரமானதாண்ணா. அதுவே நல்ல படம் தானா. அது ஏதோ ஒன்று சொல்லி வெளியே விட்டீங்க. இதுவும் நல்லா தானே இருக்குது. அதுவும் நல்ல படம் தான், இதுவும் நல்ல படம் தான். எல்லாமே நல்ல படம் தானா. கனிமா சாங் நல்லா செம்மையான சாவா இருக்குது. நல்லா அவங்க டேடி வரும்போது ஒரு அருமையான பாட்டு பாடிருக்காரு. நல்லா அருமையாக பாட்டு, செம்ம ஃபைட்டு, எங்கேயுமே போர் அடிக்கல. அருமையாக போகுது பிக்சர். ஹீரோயினோட சீக்வன்ஸ் எப்படி இருக்கு? ஹீரோ நல்லா இருக்காங்க, நல்லா அடிச்சிருக்காங்க. போர் அடிக்காத நல்லா போகுது, என்ஜாயே போகுது படம். நல்லா அருமையாக படம் நல்லா இருக்கு. டேடி சாங் அருமையாக கொடுத்துரு ஒரு சாங் ஒன்று பக்கவா நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கா படத்துல? எப்படி படம் செம்மையா இருக்குண்ணா, படம் செம்மையா இருக்குண்ணா, வேற லெவல்ல இருக்குண்ணா. வெச்சி செஞ்சாச்சு. ஆக்ஷன் எப்படி இருக்கு ப்ரோ? ஆக்ஷன்ல எப்படி இருக்கு? ஸ்கிரீன் பிளே எல்லாமே சொன்னாங்க. எல்லாரும் போன வாட்டி சொன்னதை விட இந்த வாட்டி பயங்கரமா இருக்குது. எல்லாமே அதை விட மாசுனா எல்லாம் செம்மையா தானே இருக்குது. எதுவுமே குறையில, எல்லாமே சம்பளம் இருக்குண்ணா. பயங்கரமா இருக்கு. போய் கண்டிப்பா படம் பாருங்க ப்ரோ, தியேட்டர்ல வேற லெவல்ல. என்ன ப்ரோ ஆக்ஷனா? எல்லாமே செம்மையா இருக்கு ப்ரோ. சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் சாங் சூப்பரா இருக்கு, செகண்ட் சாங் சூப்பரா இருக்கு. படம் செம்மையா இருந்தது, நியூ கான்செப்ட் நல்லா இருந்தது. ஆக்சுவலா சூப்பரா இருக்கு. பூஜா ஹெட்ஸ் பத்தி யாரு சொல்ல, நீங்களா சொல்லுங்க. புரியல. பூஜா ஹெட்ஸ் நல்லா பண்ணிருந்தாங்க, அவங்க ரோல் நல்லா இருந்தது. பட் சூர்யா சார் எப்பவும் போல மாஸ் பண்ணிட்டாரு. ஃபைட் சீக்வென்ஸ் சூப்பரா இருக்கு. எல்லாமே பக்காவா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப லாகா இருக்குண்ணா. அப்படிலாம் இல்லை, எனக்கு அப்படிலாம் இல்லை. பட் நல்லா இருந்தது, எல்லா ஃபைட் சீன் பக்காவா இருந்தது. பட் லாஸ்ட்ல மட்டும் எண்டிங் செம்மையா பண்ணிட்டாங்க. அது கண்டிப்பா சொல்லுவேன். அவரு எல்லா படமும் மாசான படம் தான், எதுவுமே கம்பேக்னு சொல்ல முடியாது. அவரு எல்லாமே ஹிட் தான், எல்லாமே நல்லா இருந்தது, எல்லாமே சூப்பரா. புரியல. நாங்களாம் ஜாலியா ஆடினோம், நீங்க பார்க்கல. உள்ள பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். உள்ள எல்லாருமே கனிமாக்கு எல்லாருமே செம்ம வைபா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஐகானிக் ஸ்டெப்லாம் சூப்பரா பண்ணாங்க. கல்ட் கிளாஸ் பயங்கரமா இருந்தது, பயங்கரமா இருக்கு, எக்ஸ்ட்ரீமா இருந்தது. வேற மாதிரி தலைவா பின்னிருக்காரு. இல்ல அப்படி எனக்கு தெரியல. நான் என்ஜாய் பண்ணேன், செம்மையா என்ஜாய் பண்ணேன். நானே பயங்கரமா நிறைய இடத்துல கத்துனேன். எல்லாரும் போய் பாருங்க, மறக்காம பாருங்க. யாரோட? இல்ல அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணல. லவ் தாங்க எல்லாமே. எப்படி அது நிறையவே வைப் பண்ணேன். ஏன் ஆட முடியல, பட் கண்டிப்பா வைப் பண்ணேன். கோல்டு அதனால. எல்லாமே பயங்கரமா இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே போய் கண்டிப்பா பாருங்க. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பி ஃபார் சூர்யா சார், ஹார்ட் ஃபெல்ட் ஹாப்பி சூர்யா சார். தேங்க்யூ. சூர்யா நல்லா ஸ்டைலாக ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன் பெஸ்ட்டாக இருந்துச்சு. சாங் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. படமே ஓவரால் பெஸ்ட். இப்போ கார்த்திக் சுப்ராஜ் செம்மையாக பண்ணாங்க. சூர்யாவுக்கு ஒரு கம்பேக்கான படமா இது? கம்பேக், செம்ம கம்பேக். வந்து மலையாளம் பூஜா ஹெட்ஸ் எல்லாருமே தரமான. சனா மியூசிக்ல எப்படி பண்ணியிருந்தாரு? பீஜம் வந்து சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எதுவுமே லாக் இல்லை, செகண்ட் ஹாஃப்ல மட்டும் மிட்ல வந்து 20 மினிட்ஸ் லாகா இருக்கு, அவ்வளோதான். சாங்ல எப்படி? சாங் எல்லாமே பயங்கரமா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலாக பூஜா ஹெட்ஸ் எப்படி பண்ணியிருந்தாரு? பூஜா சொல்லி ஆகணும் கண்டிப்பா. ஹீரோயினோட ரோல்ல சூப்பரா. எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்ட் 2 லீட்ல எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிளாஷ்பேக் மட்டும் கொஞ்சம் செட் ஆகல ஆக்சுவலாக படத்தில். சூர்யாவோட ஆக்டிங்லாம் பக்காவா இருக்கு. செகண்ட் ஹாஃப் மட்டும் லைட்டா லாக் ஆகுது, கடைசியில ஜோக் ஆகுது. கார்த்திக் சுப்ராஜோட படம் மாதிரி ஃபீல் ஆகுதா? கன்ஃபார்மா அந்த ரெட்ரோ ஃபீல், அந்த ரெட்ரோ சாங்ஸு எல்லாமே பக்காவா இருக்கு. அந்த சினிமாட்டோகிராஃபி, அந்த கார்த்திக் சுப்ராஜ் அந்த இதில் ஃபீல். படம் ரொம்ப லாகா இருக்குண்ணா. செகண்ட் ஹாஃப் மட்டும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையா இருக்கு. தேவையில்லாத போர்ஷன்ஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கா படத்துல? இல்லை எல்லாமே படத்துக்கு தேவையான போர்ஷன்ஸ் தான். ஸோ நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தேவையில்லாத போர்ஷன்ஸ்லாம் இல்லை. பட் அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு. சூர்யாவோட டான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? டான்ஸ் நல்லா பூஜா ஹெட்ஸ் பூஜா ஹெட்ஸ் நான் டான்ஸ் ஆகிட்டு இருந்தேன், ஆனால் நான் அவங்க டான்ஸ்லாம் பண்ணல. பட் சூர்யாவோட டான்ஸ் சூப்பராக இருக்குது. ரோலெக்ஸ் மாதிரி. ஆனால் வந்து இது டிஃப்ரெண்ட்டான ஒரு கம்பேக்காக இருந்தது. ஸோ அதனால டெஃபினட்டாக ஃபஸ்ட்டே எனக்கு சந்தோஷம் தான் வந்தது.
ரோஹினி தான் ஃபர்ஸ்ட் டைம் வருது, அதனால செம்மையாக இருந்தது இந்த இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம். எப்படி சொல்கிறேன், நம்மளே ஒரு பாக்ஸர் கற்றுக்கிட்டு எல்லாரையும் குத்தி அப்படியே எனக்கே அப்படியே அடிக்கணும் போல ஆயிடுச்சு. லவ் போர்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு? சூர்யானாலே கொஞ்சம் ரொமான்டிக். லவ்வே இல்லாமல் இருந்திருந்தா இன்னும் அவன் ஜாலியாக இருந்திருப்பான். ஓகே, பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்கீங்களா? படம் லேகா இருக்குனாங்களா எல்லாரும்? என்ன சொல்றீங்க? லைக் அவங்க போன படத்துக்கு இந்த படம் சூப்பர். பூஜா கெட் நீங்களா சொல்லுங்க. பூஜா கெட் எப்படி பண்ணிருக்காங்க கேரக்டர்? குட், அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு பொண்ணே வேணும் அந்த படத்தில் தோணிடுச்சு. அவங்க லவ் சீன்லாம் பக்காவாக இருக்குது. அதே மாதிரி மியூசிக் வைஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஃபைட்டு தான் ப்ரோ ஹைலைட்டு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. 5 நிமிஷம் பேசுகிற கதையை சொல்லிடுவாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து படம் லேகா இருக்கு அப்படின்னா லேகலாம் இல்லை, நீ பாருங்க. அவர் ஒரு மெசேஜ் சொல்கிறாப்புல சூப்பராக இருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜோட பக்காவாக ஒரு எந்த லேக்ன்றதை தாண்டி ஒரு கிளைமேக்ஸ் சூப்பராக வச்சிருக்காப்புல. அதுக்காக கண்டிப்பாக எல்லாரும் சாங்ல எப்படி ப்ரோ பண்ணிருக்காங்க? பக்கா ப்ரோ, எல்லாமே பக்கா. பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருக்கு. ப்ளஸ் பாயிண்ட் ஓப்பனிங் சீன் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு படம். எல்லாமே லேக்லாம் கிடையாது. பூஜா கெட் எப்படி ப்ரோ பண்ணிருக்காங்க? எல்லாம் அவங்க ஆக்டிங் எப்பவும் போல தான் நல்லா இருந்தது. எனக்கு சூர்யா சாரோட ஃபைட்டிங் வேற லெவல். செகண்ட் பார்ட் லீட் இருக்கா ப்ரோ? அழகா முடிச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீட்டா கட் அண்ட் ரைட்டா எல்லாத்தையும் முடிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. எல்லாருமே என்ஜாய் பண்ணலாமே. கண்டிப்பா ஏன்னா லாஸ்ட்ல சொல்ற கிளைமேக்ஸ் பிகாஸ் எல்லாத்துக்கும் நல்லா பிடிக்கும். எல்லாரும் கண்டிப்பா வந்து பார்க்கணும். சூர்யான்ற பைத்தியக்காரன் எங்க இருக்கான்னு சொல்லி கேட்டாங்களா, அவனை தேடிட்டு இருக்கேன் தலைவா. சாங்ல எப்படி பண்ணிருக்காங்க? ப்ரோ பூஜா கெட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு. டிஸ்டர்பன்ஸ் இல்ல ப்ரோ, லவ் தான் ப்ரோ படமே. லவ் லாஃபர் வார். லவ் தான் கரெக்ட்டா ரேட்டா சொல்லலாம் இந்த படம். யாரெல்லாம் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் ஃபிளாக் உட்காரவே முடியல எல்லாரும் சொல்றாங்க. அப்பலாம் இல்ல தலைவா. மியூசிக் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஸோ சந்தோஷ் நாராயணன் சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஓவரால் ஃபுல் மூவி போனதே தெரியல, அதுக்குள்ள படம் முடிஞ்சிச்சாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபைட்டு அதுலேயே கொடுத்துட்டாங்க தி ஒன்னுன்னு. ஸோ அது அவருக்கு மட்டும்தான், சூர்யாவுக்கு மட்டும்தான் தி ஒன். அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நின்று வந்துட்டு படத்தில் நடிச்சு கொடுத்துருக்காரு. அவருக்கு சப்போர்ட்டிவாக வந்துட்டு மியூசிக் இருந்திருக்கு. ஸோ ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே அவருக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப வந்துட்டு படம் சூப்பராக இருக்குது. ஸோ படத்தை படமாக பார்த்துட்டு அந்த வெற்றியை வந்துட்டு உண்மையாக சொல்லுங்க. அது வார்த்தையால் எதுவுமே நாங்கள் வர்ணிக்க முடியாது. சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸில் நாங்கள் என்ன அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் இது பண்ணமோ ஒரு 2.5 ஹவர்ஸ்க்கு அதுக்கான பதில் எல்லாமே இருக்குது. ஓகே, நான் நிறைய பேருக்கு சொல்ல, கார்த்திக் சுப்ராஜ் சார் கூட உள்ள சொன்னார், யாருமே ஃபோனில் படம் முடிச்சதை வந்து சோஷியல் மீடியாஸில் போடாதீங்க. ஓகே, அதுவே மேக்ஸிமம் ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் எண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வைப் தான். ஓகே, இது சூர்யா சாருக்கான ஃபேன்ஸ் கூட பெரிய தீனி இது எங்களுக்கு. ஓகே, தென் ஒரே விஷயம் தான், இதுக்கு இந்த படம் முடிச்சிட்ட பிறகு இந்த தேட்டர்ஸ் ஓனர்ஸோட ரவுண்ட் டேபிள் தேவை. ஓகே, படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவரோட பெஸ்ட் அவர் கொடுத்துட்டாரு. போன படத்துல அவர் ரொம்ப பெஸ்ட் கொடுத்துட்டாரு. சில பேர் வேணும்னே நெகட்டிவா கொடுத்துட்டாங்க. இந்த படத்துல அப்படி யாரும் கொடுக்க முடியாது. ஏன்னா உண்மையான பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் தான் இதுக்கப்புறம் வரும். இது உண்மையாவே கம்பேக் தான் எங்களுக்கு. சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதெல்லாம் சொல்லவா வேணும். சனா அவங்க பண்ணாமலாம் இருப்பாங்க. அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. ஒரு தனித்தனியா சொல்ல முடியல, எல்லாமே ஹிட் தான். அதனால ரொம்ப நல்லா இருக்கு. ஏங்க அவர் நடிப்பின் அரக்கங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் கேட்டா எப்படிங்க? அவர் நடிப்பின் நாயகன், எங்களோட நடிப்பின் நாயகன். அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்லவா வேணும். ஒவ்வொருத்தையும் வச்சு செஞ்சுட்டாருங்க. ரெண்டுமே தனித்தனியா பிரிச்சுலாம் சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு சீனுமே மாசா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரெட்ரோ ரீஇன்ட்ரோ செம்மையா இருக்கு. படத்தோட நெகட்டிவ் ரிவ்யூ பத்தி நீங்க என்ன? நெகட்டிவ் ரிவ்யூ நாங்க இன்னும் பார்க்கல. படத்துல எந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கு? நெகட்டிவா சொல்றதுக்கு என்ன இருக்கு? நல்லா இருக்குங்க. ஏன்னா 1-2 தான் சொல்ல முடியும். என்ன மச்சான் இருக்கு? ஒண்ணுமே இல்லங்க. எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு சொல்றாங்க சொல்லிட்டு போட்டோம். ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ சொல்லிட்டு போ, நாங்க இட்டு குடுத்துக்கினே இருப்போம். எங்களுக்கு என்ன ஃப்ளாப் ஆனாலும் சரி, எதுவானாலும் சரி, நாங்க என்ன பண்ணுவோம், எங்க நாயகனை நாங்க நல்லா வச்சுக்கிறோம். அன்று வந்து எம்ஜிஆர் நடித்த சர்வாதிகாரி, ஓகேவா? உச்சப்பட்ட எம்ஜிஆர் நடிச்சது சர்வாதிகாரி. நம்ம சூர்யா அண்ணன் நடிச்சது ரெட்ரோ. அது குறுகிய காலத்துல உச்சக்கட்ட ஒரு கோழை தான் சர்வாதிகாரி. அந்த சர்வாதிகாரியை ஒழிக்கிறாரு. கிருஷ்ணன் பிறந்த மாதிரி 9வது அவதாரம் எடுத்து பாரியா வர்ற மாதிரி அந்த அவதாரம் ஆரம்பிச்சு லாஸ்டா வந்து கொன்னு குவிக்கிறாரு. அதாவது அதர்மம் தலைவிரித்து ஆடும்போது தர்மத்தின் மூலியமா ஒரு புள்ள பிறந்து படத்தை அதாவது அந்த சர்வாதிகாரியை தானே கொண்டுக்கிறான். அதுதான் கதை. அதான் குறுகிய காலத்தில் வந்திருக்கிற ரெட்ரோ. எம்ஜிஆருக்கு சர்வாதிகாரி,
சூர்யா அண்ணனுக்கு ரெட்ரோ சூப்பர், இசையும் சூப்பரா இருக்கு, டான்ஸ் சூப்பரா இருக்கு, அண்ணனோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு, சிரிக்காம வாழ்றாரு, கடைசியா சிரிக்க வச்சு அனுப்புறாரு. செகண்ட் ஹாப் தான்டா சூப்பரா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து சூப்பர்டா, செகண்ட் ஹாப் தான்டா கதையே புரியுது. இந்த கதை எந்த கதையும் திருடப்படவில்லை, யாரையும் கொலை பண்ணவில்லை, அதாவது வனவிலங்கு மற்றவங்களை எல்லாம் துன்புறுத்தவில்லைன்னு சொல்ற மாதிரி இந்த கதையை நாங்க எங்கேயும் எடுக்கல. பொதுவாகவே கார்த்திக் சுப்ராஜ் எல்லாத்தையுமே வாழ்த்தக்கூடிய ஒரு தங்க குணம் படைத்தவர், ஓகேவா, சூப்பர் ஸ்டாரால வாழ்த்து பெற்றவர். அவர் வந்து எந்த கதையும் திருடாம சூப்பரா பண்ணியிருக்கிறாரு, நல்லா பண்ணியிருக்கிறாரு. நீங்க எல்லாம் ஃபுல்லா எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். எங்கேயுமே ஹிப்பு தெரியாது, லிப்பு தெரியாது, எல்லாத்தையும் நம்ம பூஜா பாப்பா வந்து அதை பார்த்தோன்னே எனக்கு பரமபிதா தான் பார்த்து ஓடுச்சு. ஆனா அந்த பரமபிதாவை பார்க்கவே முடியல, ஓகேவா. அப்படி 1020 ஆமா, ஒரு சாதாரண எங்க தூத்துக்குடிக்கார பொண்ணா தெக்கத்தி பொண்ணா எங்க மனசுல வந்து நின்று இருக்குது. தெலுங்குல அந்த படம் அந்த பக்கம் அதை ஓட்டிக்கும். இது தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்குல்ல இன்னைக்கு, ஓகேவா. தெலுங்குல பூஜா பார்த்துக்கும், தமிழ்ல சூர்யா சார் பார்த்துக்குவாரு, ஓகேவா. அதான்ப்பா உச்சபட்ச, அதாவது உச்சக்கட்ட கோழைகள் தாண்டா சர்வாதிகாரி. அந்த சர்வாதிகாரியை களையெடுக்க பிறந்த கிருஷ்ண பரமாத்மா தான் பாரியா நடிச்ச நம்ம சூர்யா அண்ணன். இதுக்கு மேல வேற என்ன அப்படி கதையை கேட்க போறியா? கேட்காத. சிங்கத்தை டேய், சிங்கத்தை போட்டால பார்த்திருப்பீங்க, வெறி கம்பீரமா காட்டுல நடந்து பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு தியேட்டர்ல வெறித்தனமா வேட்டையாடி சர்வாதிகாரிய ஒழிச்ச, அதர்மத்தை ஒழிச்ச ஒரு தர்மவானா இதுல இந்த சிங்கத்தை பார்க்கலாம். இன்னும் தர்மம் சிங்கம், ஓகே. இது சிங்கம் டான்ஸ் மாதிரி அப்படி சூப்பரா இருக்குது படம். சூப்பர் சூப்பர் சூப்பர்.